ஜெனி எங்கள் வீட்டில் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. ராதிகாவை பார்க்க போயிட்டு இருந்த பாக்கியா இங்கே ஜெனியை பார்த்து, என்னாச்சு ஜெனி, ஏன் சோகமாக இருக்க? ஆமாம் ஆண்டி, நீங்கள் ராதிகாவை பார்க்க போகணுன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்னாச்சு, பார்த்துட்டிங்களா, பேசிட்டிங்களா அப்படின்னு இங்கே ஜெனி கேட்க, பாக்கியா சொல்கிறாங்க, பார்த்தேன் ஜெனி, ராதிகாட்ட எவ்வளோ பேசி பார்த்தேன். ஆனால் ராதிகா அதெல்லாம் கேட்குற மைண்ட் செட்டே இல்லை. அவங்க ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. கோபியை நினச்சி, கோபியை நம்பி ரொம்ப காயப்பட்டிருக்காங்க. சொல்லப்போனால் அன்றைக்கி நான் என்ன மனநிலைமையில் இருந்தனோ அதே மனநிலைமை தான் இப்போ அவங்க இருக்காங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது ஜெனி. அன்றைக்கி நான் பட்ட கஷ்டத்தை அவங்க இன்றைக்கி படக்கூடாதுன்னு தான் நான் அவ்வளோ தூரம் போனேன். ஆனால் பார்க்க தான் அவங்கள ஏற்றுக்கவே முடியல. அவங்களும் இனிமேல் கோபி நம்பி நான் ஏமாற தயாராக இல்லை. எனக்கு இப்போதைக்கு தனிமை தேவைப்படுது. குறிப்பாக கோபி எனக்கு தேவையே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க ஜெனி. எவ்வளோ சமாதானப்படுத்தி பார்த்தேன், ஆனால் முடியல. ஆனால் இவர் பண்ணுறதும் தப்பு தானே ஜெனி. ராதிகாவுக்காக நம்ம எல்லாம் தூக்கி போட்டு போனார். இப்போது அவங்க அம்மாவுக்காக ராதிகாவை தூக்கி போட்டார். நாளைக்கு திரும்பவும் ராதிகாவுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு பொண்ணுக்காகவோ அவங்க அம்மாவையே தூக்கி போட மாட்டான்னு என்ன நம்பிக்கை இருக்குது சொல்லி பார்ப்போம். ஆனால் அதை புரிஞ்சிக்காம அத்தையும் அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலையான மைண்ட் இல்லாதவங்களாம் எப்படி ஜெனி நம்ப முடியும்? இவர் திருந்திட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் சும்மா ஜெனி. பல வாட்டி தெரிஞ்சிருக்காரு, பல பேரை ஏமாற்றிருக்காரு. அந்த பாவம்லாம் அவர் சும்மா விட்டுருமா அப்படின்னு சொல்ல, இங்கே ஏன் ஆண்டி, அப்போ ஃப்யூச்சரில் என்னோடய நிலைமை இப்படி தான் ஆகுமா ஆண்டி அப்படின்னு கேட்க, ஜெனி என்ன பேசுகிற, எதை மனசு வச்சு பேசுகிற நீ, புரியலம்மா எனக்கு. இல்லை ஆண்டி, உங்களை மாதிரி தான் இப்போ நானும் இருக்கேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, ஒரு பொண்ணு வீட்லேயே இருந்தால் கண்டிப்பாக அவளை எந்த வேலைக்கும் உதவ மாட்டா அப்படின்னு. ஆம்பளைங்களாம் கொஞ்ச நாள் போக போக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் தான் சம்பாதிக்கிறேன், தன்னால் தான் இந்த குடும்பம் இருக்குது, தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவங்க ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. அதை சகிச்சுக்கிட்டு நாம் தான் வாழ்ந்தாகணும். அப்படி தான் நீங்களும் வாழ்ந்துன்னு சொன்னீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆம்பளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணை பார்த்ததும் அவங்க நம்மளை விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் நாம் நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிலாம் சொல்கிறீங்களா ஆண்டி? சொல்லப்போனால் உங்கள் லைஃப் அப்படி தானே ஆண்டி. இப்போது நானும் அப்படி தான் இருக்கேன். செலியன் தான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான். அவன் வேலைக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவனே கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறான். ஃப்யூச்சரில் அங்கிள் கூட சேர்ந்து அவனும் பழகிட்டு இருக்கிறத வச்சு பார்க்கும்போது அங்கிள் பண்ணுறதுலாம் தப்பு இல்லைன்னு நினச்சானா அவனும் ஃப்யூச்சரில் இது மாதிரி பண்ணுவானா ஆண்டி? அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஜெனி கேட்டதும் பாக்கியா ஒன்று, ஜெனி என்னம்மா இப்படி கேட்குற, நீ விளையாட்டாக கேட்குறியா சீரியஸாக கேட்குறியான்னு தெரில. ஆனால் கோபியோட அம்மா எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற அம்மாவாக இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இருக்க மாட்டேன் ஜெனி. அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனசில் வந்துச்சுன்னு தெரிஞ்சா அவன் வெட்டி புதைச்சிடுவான் நான் அப்படின்னு பாக்கியா சொல்ல, வெட்டி புதைச்சி என்ன ஆண்டி பண்ணுறது? எது தப்பு எது சரின்னு சொல்லக்கூடிய அப்பாவே இப்படி இருக்கும்போது அவனை மட்டும் குறை சொல்லி என்ன ஆண்டி பண்ண முடியும் நம்ம அப்படின்னு நீங்கள் ஜெனி ஃபீல் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறாங்க. இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க, ஜெனி சொல்கிறது கரெக்டு தானே. இப்போது கோபி பண்ணுற தப்பெல்லாம் அவங்க அம்மா நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போது கோபி தான் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு இருக்க. செலியனுக்காக இருக்கட்டும், இனியாவுக்காக இருக்கட்டும், செலியனுக்காச்சும் மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. ஆனால் இனியா இப்போ தான் அவள் லைஃபே ஆரம்பிக்க போகிறாள். அவள் மட்டும் தான் டேடி மாதிரி தனக்கு பிடிச்சதை பண்ணலாம், அதுக்காக யார் வேணாலும் தூக்கிடலாம், அது தப்பு இல்லைன்னு நினச்சானா கண்டிப்பாக அவளுடைய வாழ்க்கை என்னத்துக்காகிறது? அவளை ஒரு பொம்பளை பிள்ளை, ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் ஒரு பொம்பளையுடைய லைஃப்பை கெட்டு போவோம். இவன் பொம்பளை பிள்ளை, ஒரு குடும்பத்தை வளர்த்து விட போகிறது இவ தான். இவ கெட்டு போயிட்டா கண்டிப்பாக ஒரு குடும்பமே அழிஞ்சிருமே. முதல்ல இதை கோபிகிட்ட பேசி கோபிக்கு புரிய வச்சு தன்னுடைய குழந்தைகளுக்காகவாச்சும் அவர் ராதிகா கூட போய் வாழ்ந்தான் ஆகணும் அப்படிங்கிறத பாக்கியா முடிவு பண்ணி ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இங்கே 3 நாள் ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே சும்மா ஜாலியாக வராங்க. அப்போ பேசிக்கிறாங்க, ஏன் கோபி பாக்கியா மட்டும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் பாட்டி, பாட்டி மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி அம்மா வந்தால் வேறு லெவலாக இருக்கும் பாட்டி அப்படின்னு நீங்கள் இனியா சொல்ல, எல்லாம் பேசி கூத்தடிச்சிட்டு இங்கே வராங்க. வந்து இறங்கி உள்ளே போய் உட்காந்ததும் இங்கே ஜெனியை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எனக்கெலாம் டீ போட்டு எடுத்துருவா ஜெனி அப்படின்னு சொல்ல, இங்கே செல்வியை கூப்பிட்டு டீ போட சொல்கிறாங்க. அப்போது பாக்கியா வராங்க. வந்ததும் இவங்க எல்லோரும் ஜாலியாக இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பாக்கியா என்னடி பண்ணுற, எங்கே போய்ட்டு வர அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ரெஸ்டாரண்ட்டு போய்ட்டு வந்தேன் அத்தை. அப்போ அத்தை கோவில் ட்ரிப்லாம் எப்படி போணுச்சு? எல்லாம் நல்லா போணுச்சு பாக்கியா. நம்ம சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பேருக்கு இது வரைக்கும் கோபியை யாருன்னே தெரியாது. அவங்களாம் கூட கோபியை பார்த்து இப்போ சந்தோஷப்பட்டாங்க. நல்லா போணுச்சு பாக்கியா. நீ மட்டும்தான் இல்லை, அதுதான் குறை.
ஃபேமிலியாக பிறந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். சரி சரி அத்தை. கோபி உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, கோபி டக்குன்னு ஏஞ்சி, பரவாயில்ல பாக்கியா, இப்போ நல்லா இருக்கேன். இப்போ நல்லா ஒரு பாசிபிள் எனர்ஜி கிடச்சிருக்கு எனக்கு. ஐ ஃபீல் பெட்டர் அப்படின்னு கோபி சொல்ல, அப்புறம் கோபி எல்லாம் சூப்பராக இருக்குது, பாசிபிள் எனர்ஜி கிடச்சிருக்கு, அதே பாசிபிள் எனர்ஜியோட போயிட்டு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, பாக்கியா உனக்கு வேறு வேலையே இல்லையா பாக்கியா, எங்கே சுற்றி எங்கே வந்தாலும் ஏன் அதே இடத்த வந்து பிடிச்சிட்டு இப்படி தொங்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தான் பாக்கியா பிரச்சனை அப்படின்னு கேட்க, அத்தை உங்களுக்கு என்னத்த பிரச்சனை, நீ என்னத்த எல்லாத்துக்கும் காரணமே, ஏன் அத்தை நான் கேட்குறேன் இப்போது உங்கள் புள்ள பண்ணுறதுலாம் சரியாப்போ அப்படின்னு கேட்க, இங்கே ஈஸ்வரியும், ஏன் பாக்கியா என் புள்ள என்ன தப்பு பண்ணிட்டான், போ அவன் தப்பு பண்ணான் தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே, ஏதோ அவனுடைய போதாத நேரம் தப்பு பண்ணிட்டான், அப்போது தப்பு பண்ணவங்க யாரும் திருந்தக்கூடாதா, திருந்தவங்களை யாரும் மன்னிக்கவே கூடாதா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அவனை அப்படியே விட்டுடணுமா அப்படின்னு கேட்க, அத்தை நீங்கள் சொல்கிறதெல்லாம் காட்டு தான் அத்தை, ஒருத்தவன் மன்னிக்கக்கூடிய தப்பு பண்ணா அவன் திருந்தலாம், திருந்தனா அவனை மன்னிக்கலாம், ஆனால் உங்கள் புள்ள பண்ணது வாழ்க்கையில் மன்னிக்கவும் கூடாது மறக்கவும் கூடாது, அப்படியாப்பட்ட தப்பு பண்ணல, துரோகம் பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கும்போது எப்படி அதை அவர் மன்னிச்சு ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இங்கே பாக்கியா கேட்கவும், ஈஸ்வரி, பாக்கியா அவன் ஒன்றும் அவ்வளோ தப்பு பண்ணல பாக்கியா, ஓ அப்படியா, இப்போது உங்கள் புள்ள இப்படி வளரால, இதே மாதிரி உங்கள் புள்ளையை பார்த்து உங்கள் புள்ள பண்ணுற தப்பு இல்லை தப்புலன்னு சொல்கிறீங்களே, அப்போது இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நாளைக்கே செலியம் இதே மாதிரி ஜெனியை விட்டுட்டு வேற ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்போது ஜெனியுடைய வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது, அப்போ செலின்னு தான் சொல்லுவான், என்ன நான் ஊரில் தப்பு பண்ணிட்டேன், எங்கள் அப்பா பண்ணலையா அப்படின்னு கேட்க மாட்டானா, அப்போ எங்கள் பாட்டி சப்போர்ட் பண்ணாலே அப்படின்னு சொல்ல மாட்டானா, ஏன் நாளைக்கு இனியாவுக்கு அப்படி வாழ்க்கை வந்துச்சுன்னா, இனியாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறவன் இதே மாதிரி உங்கள் அப்பா பண்ணாரு நானும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அப்போ இனியோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுது, அப்போ யோசிச்சு பாருங்கள், உங்கள் புள்ளையை மட்டும் பற்றி யோசிக்கிறீங்களே, உங்கள் புள்ளையை நம்பி வந்து ஒரு பொண்ணை பற்றி யோசிச்சிங்களா என்னைக்காச்சும், என்னை விட்டுருங்க, நீங்கள் தான் என்னை பற்றி யாரும் யோசிக்க மாட்டீங்களே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னா ஃபீல் பண்ணேன்னு அதெல்லாம் உங்கள் யாருக்கும் உங்கள் கண்ணுக்கே தெரியாது, அப்போது உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ நடந்துச்சுன்னா உங்களால் தாங்கிக்க முடியுமா, ஏத்த சொல்லுங்க அத்தை, நாளைக்கு இனியாவுக்கோ செலியனுக்கோ நடந்தால் உங்களால் தாங்கிக்க முடியுமா சொல்லுங்கள், ஏன் வார்த்தை இல்லையா, ஏன்னா அது உங்கள் பிள்ளைக்கு வரக்கூடிய லைஃப் மட்டும் அப்படியே அமையணும், ஆனால் ஊராவட்ட பொண்ணு எப்படி போனால் நமக்கு என்ன, அப்படி தான் அத்தை, இதெல்லாம் ஒரு பொழப்பாத்த, எவ்வளோ செல்ஃபிஷாக யோசிக்கிறீங்க, அன்றைக்கி உங்கள் புள்ள என்னை விட்டு போகும்போது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதை விட பல மடங்கு இன்றைக்கி ராதிகா கஷ்டப்படுறாங்க, இப்படி ஊராவட்டு பாவத்தெல்லாம் வாங்கி கொட்டிக்கிட்டோம்னா கடைசியில் நம்ம பிள்ளைக்கும் எதிர்காலம் அப்படி தான் அமையும், அதனால தான் சொல்கிறேன், ஒழுங்காக யோசித்து அவரை போயிட்டு ராதிகா கூட வாழ சொல்லுங்கள், இல்லைனா நடக்கிறது வேற எங்கே அப்படின்னு பாக்கியா சொல்ல, ஈஸ்வரி ஒன்று, இங்கே போய் பாக்கியா நீ என்ன வேணும் பேசிட்டு போ, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, என் புள்ள தப்பு பண்ணிட்டான், அது ஏதோ தெரியாமல் பண்ண தப்பு தான், அவன் பண்ண தப்பு தான் இல்லைன்னு சொல்ல, அவன் இப்போது திருந்திட்டான், அவன் திருந்தி மனுஷனாக வாழணும்னு ஆசைப்பட்றான், இனிமேல் அவனுடைய வாழ்க்கைங்கிறது எங்கள் கூட தான், இங்கே தான் இருப்பான், நீ எது சொன்னாலும் சரி எங்களால் அவனை இங்கேருந்து அனுப்ப முடியாது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்ல, அடைச்சி உங்களுக்குலாம் வெக்கமாக இல்லை, இவ்வளோ தூரம் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப குழந்தைங்க குச்சி முட்டைக்கு ஆசைப்பட்டு அழுகிற மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்களாம் ஒரு பெரிய மனுஷாத்த அப்படின்னு இங்கே ஈஸ்வரி கேட்க, இனியா ஒன்று, என்னம்மா பாட்டியை பார்த்து இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்ல, இனியாவுக்கு பலனும் அற விட்றாங்க பாக்கியா, இங்கே பாரு இனியா, திரும்ப திரும்ப என்னால் சொல்லி புரிய வச்சுட்டு இருக்க முடியாது உங்கள் எல்லாருக்கும், நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, அப்படியே மீறி யாராவது புரியாமல் திரும்பவும் பேசுனீங்கன்னா இனியாவுக்கு விழுந்தா அதே அறை தான் யாருக்காக இருந்தாலும் இங்கே விழும், உங்களுக்கு இன்றைக்கி நைட் வரைக்கும் டைம் தரேன் கோபி, நல்லா யோசிச்சுக்குங்க, நல்லா யோசித்து உங்கள் குரூப்பில் பேசிக்கிங்க, பேசிக்கிட்டு நைட்டு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது நீங்கள் இங்கேருந்து போயிருக்கணும், இங்கே இருந்தீங்க அப்படின்னா இங்கே நின்று நடக்கும்போது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.